வாகர்த்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 22ஆம் நாள் 6/3/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் வியாழ பகவானை பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பு. ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் சேவித்து கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பு. இவ்வாறு இந்த பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் ஆலய வழிபாடுகளை நாம் நிறைவு செய்து பெற்றோர்களை பணிந்து அவர்களிடத்திலே ஆசி பெற வேண்டும். பொதுவாக இந்த முன்னைய காலத்திலே இந்த ஒரு வழக்கம் இருந்தது. தாய் தந்தையர்களை பாதம் தொட்டு வணங்கி ஆசி பெற்று அவர்கள் நல்ல காரியங்களை செய்வது, ஒரு உத்தியோகத்துக்கு செல்லுவது, ஒரு வெளியூர் பயணங்கள் செல்லுவது, இவையெல்லாம் இந்த வயதிலே மூத்தவர்கள் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா அண்ணா அண்ணி இவர்களையெல்லாம் பாதம் தொட்டு வணங்கி ஆசி பண்ணுகின்ற ஒரு சிறப்பு. இப்போ அது சற்று மருவி வருகின்றது. எனவே இந்த பெற்றோர்களை நாம் வணங்குகின்ற பொழுது நாம் முதல் சொன்ன இந்த ஸ்லோகத்திலேயே வாக்கர்த்தா இவ சம்பிருத்தௌ வாக்கர்த்த பிரதிபத்தே ஜகதா பிதரௌ வந்தே. பிதரௌ தாய் தந்தையர்கள், ஜகத் உலகத்திற்கு தாய் தந்தையாக இருப்பவர்கள் ஆகிய பார்வதி பரமேஸ்வரன். அதுபோல நமக்கு முதல் தெய்வமாக இருப்பவர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முதல் தெய்வம் தாயும் தந்தையும். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்றார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நாம் முதலறிந்த தெய்வங்கள் தாயும் தந்தையும். அவர்கள் வாழுகின்ற காலத்தில் நாம் சந்தோஷமாக அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வயசாகிவிட்டது, கண் பார்வை சற்று குறைந்து விட்டது, காது கேட்பதில்லை, கால் நடக்க முடியாது, பேச முடியாது என்பதனாலே அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது, புறந்தள்ளிவிடக்கூடாது. அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும். நாமெல்லாம் பிறந்து தவழ்ந்து வளர்கின்ற வகையிலே நமக்கு கால் இருந்தது, நடக்க முடியாது. கண் இருந்தது, பார்த்து அறிந்து கொள்ள முடியாது. காது இருந்தது, கேட்டு புரிந்து கொள்ள முடியாது. வாய் இருந்தது, பேச முடியாமல் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது எங்களை கண்ணும் கருத்துமாக மார்பிலும் தோளிலும் சுமந்து சீராட்டி பாராட்டி பாலூட்டி தாளாட்டி வளர்த்தவர்கள் நம்முடைய தாயும் தந்தையும். நமக்காக வாழ்ந்தவர்கள். அவர்கள் இயலாத காலம் வருகின்ற பொழுது அவர்களை ஒதுக்கி விடாதீர்கள், அவர்களை தனிமைப்படுத்தி விடாதீர்கள், முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் விட்டு விடாதீர்கள், காப்பகங்களிலே கொண்டு போய் சேர்த்து விடாதீர்கள். உங்களை அவர்கள் குழந்தையிலே எவ்வளவு பக்குவமாக உங்களை பார்த்தார்கள்,
இப்போ அவர்களுக்கு முடியவில்லை என்றொழுது நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்து வாழும் காலத்திலே அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும். மறைந்த பின்பு அவர்கள் மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்ற பின்பு உலகத்திற்காக நாம் புஸ்தகம் அடித்து விடுவது, அதே போல் அவர்கள் பெயரிலே மடங்கட்டி கொடுக்கிறேன், அன்னதானம் கொடுக்கிறேன், ஒரு பலனும் கிடைக்காது. வாழுகின்ற பொழுது பெற்றோர்களை அரவணைத்து அன்பாக சந்தோஷமாக வாழ விடுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக அமையும். இதன் தொடர்ச்சியை நாளைய தினமும் இந்த பெற்றோர்களை பற்றிய சிந்திப்போம் என்று கூறி, ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களான் சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 2ஆம் நாள். மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தனது வாழ்வை இழந்து போகக்கூடாது என்று இயேசு திருவாய் மலர்ந்தார். இன்றைய நவீன உலகத்திலே நாங்கள் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய அக்கறைகள், எங்களுடைய முயற்சிகள் யாவும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் எப்படி வளமாக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். வாழ்வு ஒரு கொடை. ஆனால் இந்த வாழ்வினுடைய பொருள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் ஒரு மேலோட்டமான வாழ்க்கையை போட்டி போட்டுக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக பல்வேறு அலுவல்களிலே கவலைகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த தவ காலத்திலே நாங்கள் எங்களை பற்றி சிந்திப்பதற்கும், எங்களுடைய வாழ்வு ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பதனாலே கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகின்ற நான் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக நான் இருக்கின்றேன் என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றேன். இயேசு கூறுகின்றார், தன்னுடைய நாள்தோறும் சிலுவையை சுமந்து என்னை பின் செல்லுங்கள் என்று சொல்லி. இந்த சிலுவை என்பது ஒரு வெற்றியினுடைய அடையாளம், ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளம். ஆண்டவர் இயேசு இந்த சிலுவை சாவினூடாக வாழ்வை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றார். அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்த இந்த வாழ்வு என்பது அவருடைய மாட்சியிலே இறை இயல்பிலே நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற ஒரு உயிர்ப்பு வாழ்வு ஆகும், உயிர் துடிப்புள்ள வாழ்வு ஆகும், நம்பிக்கையின் வாழ்வு ஆகும், மகிழ்ச்சியினுடைய வாழ்வு ஆகும், அமைதியான வாழ்வு ஆகும், நிம்மதியான வாழ்வு ஆகும். இந்த வாழ்வை நாங்கள் பெறுவதற்கு இயேசுவினுடைய சிலுவை வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும். தியாகம் புரிகின்றோம் என்று சொன்னால் உயர்வான லட்சியத்திற்காகவும் நோக்கத்திற்காகவும் அந்த தியாகங்களை புரிகின்றோம். துன்பங்களை எங்களுடைய பலவீனத்தினாலே, சோம்பல்தனத்தினாலே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பொறுப்பற்றவர்களாக இருப்பதனாலே துன்பங்களை அனுபவிக்கின்றோம் என்றல்ல, துன்பங்களை நாங்கள் வரவேற்று சுமந்து கொள்ளுகின்றோம். ஏனென்றால் இந்த துன்பங்கள் வழியாக எங்களுடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சியை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம் என்பதை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நம்ப வேண்டும். கிறிஸ்துவினுடைய வழி சிலுவை வழி என்பதை இந்த தவக்காலம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே என்னுடைய வாழ்விலே நான் எந்த தியாகத்தை செய்து ஆண்டவர் தருகின்ற நிறைவான மகிழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு நான் எடுக்கின்ற முயற்சிகள் என்ன என்று நாங்கள் சிந்திப்போம். இறைவன் உங்களுக்கு இந்த தவ காலத்தினுடைய அருள் வளங்களை நிறைவாக கொடுத்தரள வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு
இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள். இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒருபொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா, சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். என்றால் இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கென்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனைவி மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய
போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரிமிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவி மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.